சுயம்பர விழாக்கு வராங்க. ஆனா தேவர்களுக்கு தமயந்தியோட நலனோட காதல் தெரிய வருது. அதனால இவங்க காதல் எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படின்னு சோதிக்கிறதுக்காகவும் ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுறாங்க. தேவர்கள் அனைவரும் நலன் போலயே உருவம் கொள்றாங்க. சுயம்வர மண்டபத்துக்கு தமயந்தி வரா. அங்க இருக்கிற 6 நபர்கள், 5 தேவர்களும் நலனோட சேர்த்து 6 பேருமே நலன் மாரியே இருக்காங்க. அன்னப்பறவை சொன்ன அடையாளங்கள்ல 6 பேரும் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பம் அடைகிறா தமயந்தி. தமயந்தி இயல்பிலேயே அதிக ஞானம் கொண்டவள். அதனால கண்ணை மூடி கௌரி மாதாவை வேண்ட ஆரம்பிக்கிறா. நான் நலனை உண்மையா விரும்பியிருந்தா எனக்கு நிஜமான நலனை காட்டு தாயே அப்படின்னு சொல்லி கௌரி மாதாவை வேண்டிக்கிட்டு தேவர்களுக்கான தன் முன்னோர்கள் சொன்ன அத்தனை அடையாளங்களையும் யோசிச்சு பார்க்குறா. தேவர்களுக்கு கண் சிமிட்டாது, கால் தரையில படாது, அவங்க கழுத்துல இருக்கிற பூ மாலை வாடவே வாடாது. இதை வச்சு மனித பிறவையும்